பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அது கடைசி வரைக்கும் பார்த்தா தான் தெரியும். ஹாய்ங்க, சிவ்யா பர்த்டே அன்னைக்கு காலையிலேயே ரெடி ஆகிட்டு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தாங்க போயிருந்து. எங்கள் குலதெய்வ கோயில் இப்போ தாங்க கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் முன்னோர்கள் எல்லாம் ஒரு வேப்ப மரத்தை தாங்க வழிபட்டுன்னு வந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே ஒரு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு ரொம்ப நிம்மதியாக மனை நிறைவாக இருந்துச்சுங்க அங்கே போனதும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியெல்லாம் பார்க்கணுமே, ஃபுல் பேனர், ஒரு 7, 8, 9 பேனர் இருக்குங்க. ஃபுல் பேனர் தான். இதெல்லாம் ஃபுல்லாக அவங்க அப்பா ஐடியா தாங்க. அவங்களுக்கு வந்து சிவ்யா பர்த்டே ரொம்ப கிராண்டாக பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா எங்களோட கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக ஆச்சு. எங்களோட வளகாப்பும் ரொம்ப சிம்பிளாக ஆனதுனால பாப்பா பர்த்டே ரொம்ப கிராண்டாக பண்ணணுன்னு ஈவினிங் போல் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் சிவ்யா பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பர்த்டே எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஃபுல் டான்ஸுங்க ஃபேமிலியாக சேர்ந்து. நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துச்சுன்னா அது இதுதான். இட்டு வந்துச்சு பாருங்க, மழை, ஃபுல் இடி, மின்னல், சவுண்டு, அப்படியே பிச்சுட்டு போயிடுச்சுங்க. பந்தல், பலூன் எல்லாம் செம பயங்கரமாக இருந்துச்சு. 15 வருஷம் கழிச்சு இந்த மழை இன்னைக்கு தான் சிவ்யா பர்த்டே அன்னைக்கு வந்திருக்கான். ஸோ மறக்க முடியாத நாளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.